வணக்கம். மாலதி. நான் வந்து 198வது வார்டில் இடையன்காட்டு வலசில் பொறுப்பாளராக அமர்ந்திருந்தேன். அந்த பகுதியில் பார்த்துட்டா இன்றைக்கி ஈரோடு இடைத்தேர்தலில் நிறைய பெண்கள், அதுவும் சாயந்தரம் 4 மணிக்கு மேலே அந்த 5:30 மணிக்குள்ளே ஒரு 200 பெண்கள் இருக்கும். யாருன்னு அடையாளம் தெரியாமல் தான் வாக்கு செலுத்தினாங்க. அதுக்கு முன்னாடி காலையில் 9 மணிலேருந்து நாங்கள் இருக்கிறோம். கூட்டமே வரல. கொஞ்சமாக தான் வந்துட்டு இருந்தாங்க. 1-2 பேர் தான் வந்துட்டு இருந்தாங்க. கூட்டமே வரல. ஆனால் சாயந்தரம் 4:30 மணிக்கு மேலே திமுக கட்சி அலுவலகத்தில் ஒவ்வொரு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா 10 பெண்கள் உள்ளே போய் வந்துட்டே இருந்தாங்க. நாங்கள் பார்த்துட்டு நீ என்ன பேசுறது, இவங்கள ஏன் பிரச்சனை பண்ணிக்கோணும் அப்படின்னு நாங்கள் அமைதியாக கடந்து வந்துட்டோம். ஆனால் அதே மாதிரி ஈரோடு வீரப்பஞ்சத்திரத்தில் அதே தான் நடந்திருக்குது. எப்படி இந்த தேர்தல் வந்து ஜனநாயக முறைப்படி நடக்குதா? எதுக்கு உங்களுக்கு இந்த இது? நீங்கள் நல்ல ஆட்சி தானே கொடுத்துருக்குறீங்க. நல்ல முறையில் கொடுத்துருந்தா உங்களுக்கு வாக்கு விலக போகுது. எதுக்காக இப்படி ஏமாற்றி, மக்களையும் ஏமாற்றி, அரசியல்வாதிகளையும் ஏமாற்றி, யாருமே உங்களை எதிர்த்து நிற்கல. நாம் தமிழர் மட்டும்தான் உங்களை எதிர்த்து நின்றுருக்குது. ஆனால் அதையவே ஏமாற்றி இப்படி கள்ள ஓட்டு போட்டு தான் வெல்லணுமா? யாருமே கொடுக்கலைங்க. யார் கொடுக்குறவங்க வந்து 5000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி உள்ளே இருக்கிற ஏஜெண்ட்டை, பூத் ஏஜெண்ட்டு யார் இருந்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்கள அப்போவே வெளியேற்றி விடுறாங்க. பணம் கொடுக்குறேன்னு சொல்லி வெளியேற்றுறாங்க. அவங்க கையில் வந்து யாருமே ஆதார் அட்டையோ ஓட்டர் ஐடியோ கொண்டு வரலைங்க. திமுககாரங்க கொடுக்குற பூத் ஸ்லிப் மட்டும்தான் கொடுத்தாங்க. அவங்க கையில் இப்படியே கொண்டு போகிறாங்க. ஒரு பொண்ணு சுடிதாரில் வெள்ளை கலர் சுடிதார் போட்டு வந்தது ஒரு பொண்ணு, அது துப்பட்டாவில் இப்படி மூடி கொண்டு போகுது. எங்களை பார்த்துட்டே ஒரு மாதிரி பயந்துட்டே தான் போகிறாங்க. ஆனால் நாங்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு கடந்து தான் வந்துட்டோம். ஏன்னா ஏற்கனவே சண்டை நடந்திருக்குது வீரப்பஞ்சத்திரத்தில். நீ அங்கேயும் இடையன்காட்டு வலசிலையும் சண்டை நடந்ததுன்னா மிகப்பெரிய இது இஷ்யூ ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக சரி எப்படி இருந்தாலும் நாங்கள் வென்றுவோங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வந்துட்டோம். எவ்வளவு ஒரு 200 ஓட்டு கள்ள ஓட்டு அந்த பூத்தில் இவங்க போட்டிருப்பாங்க. ஆமாம், அவ்வளவு பெண்கள் வந்தாங்க. 4 மணிக்கு மேலே 6 மணிக்குள்ள அத்தனை பெண்கள் வராங்க. ஆமாம், அவங்க புதுசாக வரவங்க என்னது அவங்க தான் கையில் நம்பிட்டு வர்றாங்களே. வெறும் ஸ்லிப் மட்டும்தான் நம்பிட்டு வர்றாங்க. ஒருத்தர் கூட ஆதார் அட்டையோ ஓட்டர் ஐடியோ கொண்டு வரலையே. எதுவுமே இல்லை. ஒரே ஒரு பேப்பர் மட்டும்தான், அதை 4ஆக மடித்து அதில் பின்னாடி வந்து இந்த வரைபடமெல்லாம் இருக்குது. வரைபடத்தோடு அப்படியே கொண்டு வராங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நாங்கள் முறையிடுறதுக்கு நாங்கள் பூத் ஏஜெண்டாக உட்காரலையே. நாங்கள் வந்து கேன்வாஸ் ஏஜெண்டாக தான் உட்காந்துருந்தோம். பூத் ஏஜெண்டாக இருந்தால் நான் முறையிடலாம். அங்கே உள்ளே இருக்கிற பூத் ஏஜெண்டை மிரட்டி வெளியேற்றிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? பெண்களெல்லாம் வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தில் பெரும்பங்கு வகிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த சாக்கடைகளை சுத்தப்படுத்தணும்னு தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த அரசியல் களத்தில் நிற்கிறோம். ஆனால் இந்த சாக்கடை கடைசி நேரத்தில் காசுக்காக நம்ம மக்களே லஞ்சத்தை வாங்கிட்டு வாக்கு செலுத்துறதுனால இவ்வளவு பிரச்சனைகள் வருது. மக்கள் உணரணும். நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய லஞ்ச பணத்தை நாம் வாங்கினாலும் நம்ம மாற்று சக்திகளுக்கு, மாற்று கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைக்கணும். ஒருத்தர் எதிர்த்து நிற்கிறாங்க, ஒரு கட்சிக்காரங்க இத்தனை பேர் வேண்டான்னு போகும்போது இவங்க எதிர்த்து நிற்கிறாங்க. பெண்களுக்கு சம உரிமை கொடுத்துருக்குறாங்கன்னு ஒரு நிமிஷமாவது இந்த பெண்கள் நினச்சிருந்தாங்கன்னா இவங்க இந்த கள்ள ஓட்டை கண்டிப்பாக போட்டிருக்க மாட்டாங்க. மாற்று அப்படின்னா நம்ம மாறணும். நம்ம முதல்ல இந்த நாட்டினோட எஜமானரே மக்கள். வாக்கு செலுத்துகிற நாம தான் எஜமானர். ஆனால் நாமளே போய் அரசியல்வாதிகிட்ட லஞ்சத்தை முதல் வாங்கினோம்னா அப்போ அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க? நம்மகிட்ட லஞ்சத்தை கொடுத்த அரசியல்வாதிக அவங்க நம்மக்கிட்ட லஞ்சம் தான் கேட்பாங்க. நம்மளுடைய உரிமைகளை நம்ம பெறவே முடியாது. இந்த மாற்று எப்போ தான் மாறுமோ, எப்போ தான் இந்த அடிமை நிலை மாறுமோ தெரில. நானும் 20 ஆண்டு காலமாக இந்த ஊழல் ஆட்சி ஒழிக்கணும்னு முயற்சி பண்ணுறேன். ஒன்றுமே முடிய மாட்டேங்குது. இனியாவது இந்த கள்ள ஓட்டு போடுற நபர்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். உங்களை வந்து எங்களுக்கு காட்டி கொடுக்கணுங்கிற எண்ணமெல்லாம் இல்லை. ஆனால் இந்த 1 மணி நேரத்தில் மனசார 200 பேர் போய் கள்ள ஓட்டு போடுறீங்களே, அந்த வேட்பாளர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன் அதெல்லாம் உணர மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு 1000 ரூபா பெருசுன்னா இந்த நாடு பெருசு இல்லையா? இந்த நாட்டில் பாருங்கள், ஒரு மலை இருக்குதா, ஒரு மண் இருக்குதா, ஒரு மரந்தான் இருக்குதா, இல்லை மக்களுக்காவது ஒரு வேலை வாய்ப்பு இருக்குதா, இல்லை சாப்பாட்டுக்காவது நல்லபடியாக இருக்குதா? எல்லாம் ஊழலே நிறைஞ்சிருக்குது. இதெல்லாம் உணருங்கம்மா. வணக்கம், என் பேர் தாஜுதீன். ஆமாம், பூத் ஏஜென்ட்டாக. நான் ஈரோடு கிழக்கில் முனிசிபல் காலனி சத்துணவு ஸ்கூல், அங்கே ரெண்டு பூத் இருக்கும். 47,
48 2 பூத் இருக்கும். நான் 48ல் உட்காந்துருந்தேன். அங்க என்ன பிரச்சனை இருந்தது? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஓட்டு போட வரவங்க ஓட்டு ஸ்லிப்பை மட்டும் வாங்கிட்டு வந்து ஓட்டு போடுறாங்க. ப்ரூஃப் இல்லாமல் ஓட்டு ஸ்லிப்பில் நம்ம என்ன வார்டு இத்தனை நம்பர் பூத்துன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த ஓட்டு ஸ்லிப்பை மட்டும் வாங்கிட்டு வந்து அவங்க ஓட்டு போடுறாங்க. எந்த ஒரு ஆதார் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடியோ எதுவுமே கொண்டு வரதில்லை அவங்க. அது கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அனுமதிக்கிறது இல்லை. ஏதாச்சும் ஒரு ஐடி இருந்தால் தான் இது அவங்க தான்றது நமக்கு தெரியும். ஆனால் திமுக காரங்க அங்கே இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க, எங்கள் வீட்டு மேலே தான் குடியிருக்காங்க, அடுத்த தெருவில் தான் இருக்காங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், விடுங்க அப்படின்றாங்க. ஆனால் நம்ம இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஐடி இல்லாமல் அவர் தான் இது அப்படின்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது ஐடி இல்லாமல் ஓட்டு போட அனுமதிக்க கூடாது இல்லைங்களா? இந்த மாதிரி தான் அவங்க கள்ள ஓட்டு போடுறாங்க. வந்து கள்ள ஓட்டு போய் தகராறு மாதிரி தான் காமிக்கிறாங்க இல்லைங்க. அது திருப்பி கேட்க தான் நாங்கள் போனோம். இப்படி பண்ணுறாங்களேன்னு திருப்பி கேட்க தான் போனோம். ஏன் அவங்க ஓட்டு போட வந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்க மட்டுமே பாதிக்கப்படல, பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பொதுமக்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஓட்டு போட வந்து ஓட்டு இல்லை, ஓட்டு ஆல்ரெடி போட்டாங்க இங்க அப்படின்னு சொல்லி திரும்பி போயிடலாம் பேட்டி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஓட்டு இல்லை, ஓட்டை ஆல்ரெடி போட்டாங்க இன்னொருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு போறானா கூட அவங்க காவல்துறை என்ன பண்ணணும்னா, ஓரமா நின்று போராடிங்க, எங்களுக்கு இடையூறாக இருக்காதீங்கன்னு தான் சொல்றாங்க. அது என்னன்றதை அவங்க இது பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி வந்தனால தான் பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரி அவங்க இது பண்றாங்க. தேர்தல் அதிகாரிகள் இருப்பாங்களா? தேர்தல் அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க திமுக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்லிப்பு கொண்டு வராங்கன்னா அது இல்லைனாலும் பரவாயில்ல, அது ஓட்டடி இல்லை, ஆனால் அவங்க சொல்றாங்க எங்கள் பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க, அந்த லிஸ்ட்டில் பேர் இருக்கு, ஸ்லிப் இருக்கு, அப்புறம் என்ன நீங்கள் ஓட்டு போட அனுமதிங்களேன்? ஏன் வந்து நீங்கள் கேட்குறீங்க? அவங்க அவசரத்தில் வராங்க, பஸ்ஸில் வராங்க, வெளியூர்லேருந்து வராங்க, இப்போ நீங்கள் விட்டுட்டீங்க, திருப்பி ப்ரூஃப் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்கன்னா அவங்க திருப்பி ஓட்டு போடவே வரமாட்டாங்க, நீங்கள் அதை விடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல நம்ம நாம் தமிழ் கட்சியில் இருக்கவங்க இல்லை அப்படின்னா அந்த ஓட்டு அவங்க போட தான் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்லிப் எடுத்துட்டு வராங்க, ஆனால் அந்த ஸ்லிப்பில் புகைப்படம் இருக்காது இல்லை. ஆமாம், அந்த ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஓட்டு ஐடி, எந்த வார்டில் இருக்காங்க, எந்த பூத்தில் இருக்காங்கன்னு தான் வரும். ஓட்டர் ஐடியோட இது இருக்கும். நம்ம அந்த ஆதார் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடி எடுத்துட்டு வந்தால் தானே அந்த புகைப்படத்துக்கும் நம்ம லிஸ்ட் வச்சுட்டு புகைப்படத்துக்கும் சரி இவங்க தான் அப்படின்றது தெரியும் நமக்கு. ஒரு நான் இருக்கிற பூத்தை பார்த்தீங்கன்னா 770 ஓட்டு இருக்கு அப்படின்னா அந்த 770 பேரும் இவங்க தான் இங்கே தான் இருக்காங்கன்னு நான் வச்சுக்க முடியாது. நம்ம அந்த ஆதார் ஓட்டர் ஐடியோ ஆதாரோ காமிச்சா மட்டும் தான். நான் என்ன சொல்றேன்னா, ஒரிஜினல் தான் நீங்க எடுத்துட்டு வரல, ஒரு ஜெராக்ஸோ இல்லை ஃபோன்லயாவது நீங்க காமிக்க நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை அனுமதி கொடுங்க, ஓட்டு போட வைங்கன்னு திமுக இருக்கவங்க சொல்றாங்க. ஆனா அப்படி நீங்க எடுத்துட்டு வராம நீங்க போய் தான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோம்னா திரும்பி போனா திரும்பி ஓட்டு போட வரமாட்டாங்க. அதனால ஓட்டு போட வைங்கன்னு சொல்லிட்டு வலியுறுத்துறாங்க. இந்த மாதிரி இல்ல அது மாதிரி வெளியே ஓட்டு போட்டவங்களும் இருக்காங்க. அதை கேட்க போய் தான் பாத்தீங்கன்னா இவங்க வந்து அராஜகம் பண்றாங்க, உள்ள வந்து இப்படிலாம் அவங்க அட்டுழியம் பண்றாங்கன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். இதை கேட்க போனால்தான் அவங்க இப்படி சொல்றாங்க. அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க, மீடியாவுக்கு வந்து தெரிவிச்சீங்களா? ஊடகங்களுக்கு தெரிவிச்சோம். நேற்று நியூஸ்லாம் வந்திருக்கோம், நீங்க பாத்துருப்பீங்கல்ல. எங்க பகுதியில சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க எங்களுடைய இன்சார்ஜ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட கூப்பிட்டு எல்லாம் சொல்லியிருக்கோம். இல்லைங்க இந்த மாதிரிலாம் நாங்க எதுவும் பண்றது இல்ல, வரவங்க வந்தாங்க, 2 வந்தாங்க, வரவங்கள நாங்க வெளியே அனுப்பிச்சிடுறோம், ஸ்லிப்பை மட்டும் கொண்டு வந்து ஓட்டு படம் வந்தாங்க வெளியே அனுப்பிச்சிடுறோம், இப்ப கூட பாருங்க ஒருத்தர் வந்தாங்க வெளியே அனுப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா அது அவங்க எப்படி அப்படி கொண்டு வராங்க நமக்கு தெரிஞ்சு அனுப்பிச்சிடுறோம். அவங்க தெரியாம வந்திருந்தாங்கன்னா உங்கள்ட்ட இருக்க அந்த ஸ்லிப் பிரகாரம் வாக்கு பதிவாயிருக்கா? ஆமா ஆமா. இப்போ 770 ஓட்டு, 769 ஓட்டு நான் இருந்த வார்டு 48வது இருந்தது அப்படின்னா அதுல 524 ஓட்டு பாத்தீங்கன்னா பதிவாயிருக்கு. அந்த பதிவான ஓட்டுலயே பாத்தீங்கன்னா கடைசி அந்த 5 to 6 மணிக்குள்ளார இத்தனை 70% 69.3% தான் பாத்தீங்கன்னா ஓட்டு பதிவாயிருக்கு நான் இருந்த வார்டுல மட்டும். இப்போ அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த 5 மணிக்கு மேலே 5 to 6 மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு 10 பேர் வந்து 70% வந்துடும், 20 பேர் வந்து இவ்வளோ வந்துடும் அப்படின்றதுனால அந்த டைம்ல ஓட்டு போட அங்கே அதிகாரிகள் சொல்றாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேற வந்து கூப்பிட்டு ஓட்டு போட வைங்க, தெரிஞ்சவங்க வேற வந்தால் ஓட்டு போட்டு வந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தெரிஞ்சவங்களாம் சொல்லியாச்சுங்க, மீதி பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிருக்கோம். அப்படின்றப்போ திமுக காரங்க இங்க இருந்து அந்த லிஸ்ட் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அங்க இருந்து அவங்க தொடர்பு கொண்டு சொல்றாங்க. சொல்லி அந்த ஆள் இல்லைன்னா வேற யாரோ ஆளை வைத்து அந்த ஸ்லிப்பை மட்டும் கையில கொடுத்து அனுப்புறாங்க. நேற்று எனக்கு நடந்தது, நான் இருந்த பூத்துல நடந்தது. நான் இங்கே இருக்கிற புகைப்படமும் அவர் புகைப்படமும் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகல. பூத் முகவரா நீங்க உட்கார வச்சீங்கல்ல, தன்னா வந்து கட்சியில இல்லாம நான் வந்து பூத் முகவரா. ஆமா ஆமா. அவங்க யாராவது வெளியேற்றப்பட்டிருக்காங்க? அந்த மாதிரி நிறைய பேர் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் உட்கார வச்சாங்க. அவங்களே பாத்தீங்கன்னா திமுக காரங்க வந்து இங்க எப்படி நீங்க நாம் தமிழர் கட்சியில போய் உட்காரலாம். ஆமா, அவங்களை அச்சுறுத்தப்படுறாங்க. அவங்க சொல்லி இல்ல நீங்க வெளியேறி போங்க அப்படின்னு சொல்லி அப்படி அவங்க கேட்கலாலும் அவங்க வீட்டுல இருக்கவங்கள்ட்ட சொல்லி அவங்கள பயப்படுத்தி அவங்களை வெளியேற்ற வைக்கிறாங்க. அவங்க வீட்டுல ஒரு அப்பாவே வந்து பூத்து வாசல்ல நின்றாங்களாம், ஒரு பூத்துல நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற அளவுக்கு அவங்க அச்சுறுத்தப்படுறாங்க. இவங்க கேட்கலாம் அவங்க வீட்டுல சொல்லி அவங்கள விரட்டப்படுறாங்க. இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி அச்சுறுத்தப்படுறாங்க, அவங்க வெளியில ஏத்துறாங்க. அவங்களுக்கு வந்து 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கப்ப இங்க இருக்கிற கணிசமான வாக்கே அவங்களுக்கு வந்துருமே, அப்படியே அவங்க கள்ள ஓட்டு போடணும். அது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அதிக வாக்கு வந்துடக்கூடாதுன்ற முக்கியமான நோக்கமா அது அவங்க அதுதான். வந்துடக்கூடாதுன்னு வந்துரும், இனிமேல் வந்துடக்கூடாது அப்படின்னு
அதாவது முன்ன வாங்கின ஓட்டை விட இவங்க அதிகமாக வந்துடக்கூடாது, நம்மள தோத்தே போனாலும் வாக்கு அதிகமாக வாங்கிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க இப்படி பண்றதுக்கு காரணமே. மக்களுடைய வரவேற்பு இருக்குல்ல, எங்க போனாலும் மக்களுடைய வரவேற்பு இருக்கு. நம்ம பொதுக்கூட்டத்துக்கோ இல்ல நம்ம பரப்புரைக்கு போகும்போது மக்களுடைய வரவேற்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு தான் சொல்றோம். இப்போ நம்ம பரப்புரைக்கு போறோம், பரப்புரைக்கு போகும்போது அங்கே பரப்புரையிலையும் பார்த்தீங்கன்னா 9 மேடை போடுறோம், 9 மணிக்கு தான் அனுமதி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் அதிகமாக பேசினா வழக்கு போடுறாங்க. இப்போ நம்ம பரப்புரைக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க கூட்ட வச்சு அடைச்சி வச்சு காசு கொடுக்குறாங்க, காசு கொடுத்து தான் அவங்க ஓட்டை வாங்குறாங்க. ஊர்வலம் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு மாசம் ஒரு 5 மணிலேருந்து ஒரு 9 மணி வரையும் 8 மணி வரையும் ஊர்வலம் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணம் கொடுத்து ஊர்வலம் கூட்டு போறாங்க. அங்கங்க பாத்தீங்கன்னா லைனா எல்லாத்தையும் ஊர்வலம் கூட்டு போய் அவங்க கட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி உட்கார வச்சிடறாங்க. அங்கங்க அப்படியே உட்கார வச்சு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார வச்சு அவங்க பணம் கொடுத்து அனுப்புறாங்க. இந்த மாதிரி நடக்குது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ அங்கேயும் பணம் கொடுக்குறாங்க, அப்புறம் நம்ம வாக்குலையும் பாத்தீங்கன்னா கள்ள ஓட்டு போடுறாங்க. அப்படின்றப்ப எதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. தேர்தல் ஆணையம் ஒரே ஒரு தொகுதி தான், ஈரோடு கிழக்குன்ற ஒரே ஒரு தொகுதியில தான் பாத்தீங்கன்னா தேர்தல் நடக்குது. இந்த ஒரு தொகுதியை இந்த மாதிரி பண்ணா தமிழ்நாடு முழுக்க தேர்தல் அப்ப எந்த லட்சணத்தில் நடக்கும்? தேர்தல் ஆணையம் என்ன சொல்றது? அத்தனை அதிகாரிகள் எடுத்துக்கு மக்கள் வரி பணத்துல அவ்வளவு சம்பளம் இருக்கு. ஐயா விஜயகாந்த் அவர்களை துரோகி என்று சொல்லி தான் இந்த வேட்பாளர் அவங்க நிறுத்தியிருக்காங்க. ஐயா விஜயகாந்த் அவருடைய ரசிகர்களே பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க ஓட்டு நாம் தமிழ் கட்சிக்கு தான் வரும். அவருடைய ரசிகர்களாகட்டும், அவங்களுடைய கட்சி உறவுகளாகட்டும், மற்ற கட்சியின் உறவுகளாகட்டும், அந்த அத்தனை கட்சியும் வாக்கும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தான் வரும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பரப்புரை போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவ்வளோ ஆதரவு இருக்கு. இதெல்லாம் அவங்க போயிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முறையை அவங்க கையாளுறாங்க. வாக்கு பணம் கொடுத்து வாங்குறது, இன்னொன்று கள்ள ஓட்டு போடுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தொகுதியில இவ்வளோ நடக்குது. இந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி.